ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்தியன் ஃபிலாட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மேட்டிக்ஸ் சேனலில் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட 150 Glorious Years ஆஃப் இந்தியன் ரயில்வே என்ற 2 ரூபாய் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய ரயில்வே அதனுடைய 180வது வருடத்தை 2003ஆம் ஆண்டு கடந்தது. இதற்கு பெருமை சேர்க்கும் வகையாக இந்திய ரிசர்வ் வங்கி இதற்கு 2 ரூபாய் நாணயம் மற்றும் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டு இந்திய ரயில்வேக்கு பெருமை சேர்த்தது. இந்தியாவுடைய முதல் ரயில் பார்த்தீங்கன்னா 1837வது வருடம் மெட்ராஸில் இருக்க ரெட் ஹில்ஸ்லேருந்து சிந்தராடிபேட் பிரிட்ஜ் வரைக்கும் ஓடுச்சு. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்தியாவுடைய முதல் பேசஞ்சர் ரயில் பார்த்தீங்கன்னா 1853வது வருடம் ஏப்ரல் 16 செயல்பட்டுச்சு. இந்த ரயில் பாம்பேயில் இருக்க போரி பந்தர்லேருந்து தானே வரைக்கும் ஓடுச்சு. இந்த ரயிலுக்கு ஓடி 150 வருடம் கடந்ததான் 150 Glorious Years ஆஃப் இந்தியன் ரயில்வே என்று சொல்கிறாங்க. இந்த போரி பந்தர் ரயில் நிலையம் தான் இந்தியாவிலே மிக பழமையான ரயில் நிலையம் மட்டும் இல்லாமல் இந்த ஏசியாவிலே மிக பழமையான ரயில் நிலையம் இந்த போரி பந்தர் ரயில் நிலையம் தான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலே மிக பழமையான ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ராயப்பேட்டை ரயில் நிலையம் தான். இந்திய ரயில்வே தான் உலகத்திலே 4வது மிகப்பெரிய ரயில்வே ஆகும். இந்திய ரயில்வேயோட நீளம் பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர். அதில் 71% எலக்ட்ரிஃபைட் பண்ணப்பட்ட ரயில்வே பாதை. இந்திய ரயில்வேல ஒரு நாளைக்கு 13,169 பேசஞ்சர் ரயிலும் 8,479 சரக்கு ரயில்களும் செயல்படுகின்றன. மற்றும் ஒரு நாளைக்கு இந்திய ரயில்வேல 2.5 கோடி பேர் பயணிக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 7,349 ரயில் நிலையங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்க சில ரயில் நிலையங்கள் உலக புகழ்பெற்ற ரயில் நிலையங்கள். அதில் சில ரயில் பாதைகள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ புகழ்பெற்ற ரயில் பாதைகளும் இருக்குது. அதில் முதல் பாதை பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. இந்த ரயில்வே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸில் இருக்குது. 2வது இடத்துல நீலகிரி மவுண்டன் ரயில்வே. இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த ரயில்வேக்கு எதுக்கு யுனெஸ்கோ சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா இந்த ரயில்வே தான் இன்னும் நீராவியில் ஓடுகிற ரயில் ஆகும். அப்புறம் இந்த 3வது ரயில் பார்த்தீங்கன்னா கல்கா ஷிம்லா ரயில்வே. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் ஓடுது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்க சில ரயில் பாதைகள் உலகத்திலே உள்ள சில பிரமிப்பான ரயில் பாதைகளில் ஒன்றாகும். அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மிக பிரமிப்பான ரயில் பாதைகள் பார்த்தீங்கன்னா பாம்பன் ரயில் பாலம் தான். இந்த பாம்பன் ரயில் பாலம் பார்த்தீங்கன்னா 24வது பிப்ரவரி 1914ஆம் வருடம் கட்டினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் ரயில் பிரிட்ஜ் இந்தியாவுடைய மெயின்லேண்டையும் பாம்பன் ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த பிரிட்ஜு கட்ட எவ்வளோ சிரமமானது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரிட்ஜ் இன்னும் 100 வருஷத்தை கடந்து இன்னும் இந்த பிரிட்ஜ் இருக்கிறது. இந்த பிரிட்ஜ் தான் இந்தியாவிலே மிக பழமையான கடல் ரயில் பாலமாகும். வாங்க இப்போ நம்ம இந்த காயினை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த காயின் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட காயின். இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு கமமரேட்டிவ் டைப் ஆஃப் காயின். இந்த காயின் 2003ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் இந்த பாட்டம்லேயே பார்க்கலாம். இந்த காயினோட டினாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 rupees. மற்றும் இந்த காயின் காப்பர் நிக்கல் காம்பினேஷனில் செய்யப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி எல்லா 2 rupees காயினோட வெயிட்டும் 6.05 கிராம் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த காயினோட வெயிட்டும் 6.05 கிராம் தான். இந்த காயினோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 26.5 மில்லிமீட்டர் மற்றும் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.46 மில்லிமீட்டர். இந்த காயினை நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஹென்டெகாகனல் ஷேப்பில் இருக்கும். ஹென்டெகாகனல் ஷேப்னா 11 சைடட் ஃபிகர். நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல லேஸாக ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் இருக்குது அந்த காயின்ஸோட எட்ஜில். அந்த ஷேப் தான் ஹென்டெகாகனல் ஷேப். இந்த காயினோட ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா மெடல் அலைன்மெண்ட் ஓரியன்டேஷன். இந்த காயின் ஒரு ரேரான காயின்னே சொல்லலாம். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு அசோகா லைன் சிம்பிள் தெரியும். மற்றும் கீழே அதோட டினாமினேஷன் ப்ரைஸான 2 rupees தெரியும். அப்புறம் இந்தியா பாரத் 2 rupees அப்படிலாம் தெரியும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு யானை அதோடைய தும்பிக்கையில் ஒரு விளக்கை ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அந்த யானை தான் இந்திய ரயில்வேயுடைய மேஸ்காட். மேஸ்காட்னா ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ துறைக்கோ குரூப்புக்கோ உள்ள ஒரு தனித்துவமான சிம்பிள் இல்லைனா ஒரு தனித்துவமான ஒரு இமேஜ் என்று சொல்லலாம். இந்த யானையோட பேர் பார்த்தீங்கன்னா போலு. நீங்கள் கூட இந்த யானையுடைய கீழே பார்க்கலாம் போலு த காடுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த காயினோட எட்ஜஸில் பார்க்கலாம் 150 Glorious Years. அப்புறம் அதே மாதிரி இங்கிலீஷில் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடில் ரயில்வே 150 கௌரவ பூர்ணா வர்ஷா என்று ஹிந்தியில் பார்க்கலாம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 இடத்துல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த 4 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா மற்றும் மும்பை. கல்கத்தாவில் வெளியிடப்பட்ட காயின்னா அதில் நீங்கள் பார்க்கலாம் கீழே எந்த சிம்பிளும் இருக்காது. ஆனால் அதுவே ஹைதராபாத்தில் வெளியிடப்பட்ட காயின்னா நீங்கள் கீழே பார்க்கலாம் ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோம். அதுவே நொய்டாவில் வெளியிடப்பட்ட காயின்னா கீழே ஒரு டாட் சிம்பிள் போட்டிருக்கோம்.
ஆனால் அதுவே ஒரு மும்பையில் வெளியிடப்பட்ட காயின்னா கீழே வந்து ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டிருக்கும். இந்த காயின் பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் 44%, மும்பையில் 33%, ஹைதராபாத்தில் 15%, நொய்டாவில் 8% வெளியிடப்பட்டிருக்கு. இந்த காயினோட விலை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்கும் செல்லும். ஆனால் அந்த காயின் வந்து உங்கள்கிட்ட டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அதோடைய வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு காயினோட குவாலிட்டி வந்து அதோடைய டெக்ஸ்டரு மற்றும் அதோட எவ்வளோ கிளியராக இருக்குது, அதே மாதிரி அது வந்து குட் குவாலிட்டியில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் காயினை சேல் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்க பல வெப்சைட்லேயும் இல்லைனா லைவ் ஆக்ஷன் இடத்துல போய் நீங்கள் செல் பண்ணலாம். அங்கெல்லாம் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்க நிறைய பேர் வருவாங்க. இதே மாதிரி இந்த காயினில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கல்கட்டா வேரியன்ட் காயின் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நொய்டா காயின் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ நல்லா கிடைக்கும்னு தான் அர்த்தம். உங்கள்கிட்ட நொய்டா காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் 700 rupees வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். நம்ம சொன்னோம் இந்த காயின் வந்து 100 ரூபாயிலையும் வெளியிடப்பட்டிருக்குன்னு. இந்த 100 ரூபாயில் வெளியிடப்பட்ட காயின் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக சில்வரில் செய்யப்பட்ட காயின். அந்த ஃபுல்லாக சில்வரில் செய்யப்பட்டதுனால இதோட வெயிட்டும் கூட தான் இருக்கும். இது வந்து 35 grams காயின். இந்த 100 ரூபாய் நாணயத்தோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 44 millimeter. இந்த 100 ரூபாய் காயினை பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். இந்த காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். ஏன்னா இந்த காயினோட விலை பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் இன்டர்நெட்டில் போகுது. இந்த காயின் மட்டும் உங்கள்கிட்ட அன்சர்க்குலேட்டட் காயின் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ 7000 வரைக்கும் கூட போக சான்சஸ் இருக்குது. இந்த காயின் உங்கள்கிட்ட இருக்கான்னு அதோட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நீங்கள் இந்தியன் ஃபிலாட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மெட்டிக்ஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.